இந்த ட்ரக் எதுக்கு இந்த மாதிரி ஸ்னோ க்ளீன் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வந்து மணி அர்த்தராத்திரி 2 மணி ஆச்சு. எங்கள் தூக்கமெல்லாம் கெட்டு போயிடுச்சு இந்த சவுண்டால். என்ன தான் பண்ணுறாங்கன்னு வெளியில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ரோடை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரியலை எதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறாங்கன்னு. போன வருஷமும் நான் பார்த்தேன், ஆனால் நான் பெருசாக கண்டுக்கல. சரி எதுமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு. சரி இந்த வருஷம் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், என்ன இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க, இது வந்து ஐஸ் ஸ்னோ விழ விழ அவங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவாங்களாம். நான் கேட்டேன், இந்த இப்போ வந்து மணி 2 அர்த்தராத்திரி, அதுவும் இல்லாமல் -10 இருக்குது, ஆனாலுமே இப்போ கூட க்ளீன் பண்ணுவாங்களா அப்படின்னா ஆமாம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் நிறைய வண்டி மற்ற வண்டியெல்லாம் சுற்றாது, அதனால க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. இது பார்த்தீங்களா, இவங்க வந்து இப்போது இவ்வளோ ராத்திரிலேயும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டால், இதில் நார்மலாக ஐஸ் விழுந்தால் விழுந்துட்டு போச்சுன்னா எதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இது இப்போது பனி விழுந்ததுமே க்ளீன் பண்ணலை அப்படின்னா அது இப்போ மற்ற வண்டியெல்லாம் போய் அதை சட்டு போய் அது கீழே அமுங்கி போயிடும் இல்லையா. அமுங்கி போனதுக்கப்புறமா அது முழுசாகவே ஐஸ் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஐஸ் இருந்துச்சுன்னா இப்போது காரு அது மாதிரி போகும்போது வண்டியெல்லாம் போகும்போது அதோட கிரிப்பு கிடைக்காது. நார்மலாக ரோட்னால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், ஐஸ் அந்த மாதிரி இருக்காது, இல்லை ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஐஸ் ஆனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணணும்னா ரொம்ப காஸ்ட்டும் அதிகமாகும், சிரமமும் சிரமம் அதிகமாக இருக்கும். அதனால அவங்க இந்த மாதிரி இப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்னோவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவாங்க. ஆனால் இது க்ளீன் பண்ணுறது என்னமோ பண்ணுறாங்க, ஆனால் இந்த மாதிரி நடுராத்திரியில் பண்ணுறதால தூக்கம் இருக்காது, ரொம்ப சப்தமாக இருக்கும். பார்த்தீங்களா இவ்வளோ சவுண்ட் கேட்குதுன்ட்டு, நீங்களும் கேளுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க இந்த மாதிரி ஐஸ் க்ளீன் பண்ணுறது மட்டும் கிடையாது, இவங்க வந்து இந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறமா என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே கீழே கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி இருக்கும் இல்லையா ஸ்னோ, அது என்ன ஆகும் கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து அது தின்ன லேயர் ஐஸ் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நடந்து போகிறவங்களுக்கு இல்லை காரில் போகிறவங்களுக்கு எல்லாம் க்ரிப்பு கிடைக்காம வலிக்கு விழுந்துருவாங்க. நானும் இந்த மாதிரி நிறைய தடவை வலிக்கு விழுந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இவங்க அந்த மாதிரி நிறைய பேர் வலிக்கு விழாமல் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீடு கட்டும்போது ஜல்லி கல் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக யூஸ் பண்ணுவாங்க சிமெண்ட்லலாம் மிக்ஸ் பண்ணி. அந்த மாதிரி சின்ன சின்ன கல்லை எடுத்துகிட்டு வந்து இவங்க ரோட்டில் எல்லாம் தூவி விடுவாங்க. அதனால என்னன்னா, நம்ம நடக்கும்போது அந்த நடுத்தில் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் கீழே வலிக்கு விழாமல் இருப்போம். ஆனால் சில கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி கல்லுக்கு பதிலாக என்னது கல்லுப்பு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே மட்டும் யூரோப்பில் மற்ற ஏரியாவில் எப்படின்னு எனக்கு தெரியலை, ஆனால் ஸ்வீடனில் மட்டும் இங்கே வந்து கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க இப்போது கல் தூவி விடுவாங்க, வின்டர் முழுக்க கல் அப்படியே இருக்கும். ஏப்ரல் 1st வீக் 2nd வீக்லேருந்து எல்லா ரோடுமே இனி க்ளீன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது வந்து பெரிய பெரிய மிஷினரி க்ளீனிங் இது வரும், அதுக்கு கீழே பெரிய ப்ரஷ் மாதிரிலாம் இருக்கும், அது அப்படியே சுற்றி 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 க்ளீன் ஆகும். முடிஞ்சால் நான் அதுவும் உங்களுக்கு காட்டுவேன் ஏப்ரலில். இப்போதைக்கு இது மட்டும்தான். பார்த்திங்களா எல்லாம் ஐஸுமே அவங்க எடுத்துகிட்டு வந்து குப்பை மாதிரி ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறாங்க, எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இவங்க மட்டும் அந்த ஒர்க்கர்ஸ் ரியலி கிரேட் தான். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து இப்போ ஒரு -10 இருக்குது. நம்ம -10ல் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம மூவ் ஆகாமல் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்தோம்னா நம்மளுக்கு கை காலெலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த சில்னஸ்க்கு. பட் ஆனால் அவங்க அவ்வளோ நேரம் அதுலேயே உட்காந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். பட் அதே மாதிரி இவங்களுக்கு நைட்டில் ஒர்க் பண்ணுறதால இவங்களுக்கு பேமெண்ட்டும் அதிகமாக இருக்கும். அதுக்கு இவங்க காம்பன்சேட் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு.
பட் ஆனால் இந்த இது நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இவங்க இவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணாலுமே ரோட் மேலே பார்த்தீங்களா இன்னும் ஒயிட்டாக ஸ்னோ இருக்குது. அதுக்கு மேலே தான் இவங்க நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து இது தூவி விடுவாங்க. பட் ஆனால் இப்போயே இல்லை, அது வந்து இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது. பட் அவ்வளோ நேரம் என்னால் முழிச்சிட்டு இருக்க முடியுமான்னு தெரியல. இப்போவே எனக்கு தூக்கம் வருது. அவங்களும் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வேறு ஏரியாவுக்கு. சரி, அவங்க போகிறாங்க, நானும் போய் தூங்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வேறு என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.